வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1509வது வீடியோ. இது எதை பற்றி அப்படின்னா, இந்தியாவின் இதயம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான். இந்தியாவினுடைய மூளைன்னு சொல்கிறத விட இந்தியாவின் இதயம் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஸ்ரீஹரிகோட்டா அந்த இடத்த பற்றி தான். இந்த இடத்த வல்லரசு நாடுகளின் உலகத்தில் முதன்மை நாடான ரஷ்யாவாகட்டும், அமெரிக்கா கூட சரி, அந்த வார்த்தை இந்த இடத்த உச்சரிச்சிருப்பாங்க, ஸ்ரீஹரிகோட்டான்ட்டு. யாரா இவனுங்க ரவுண்டு இருந்துக்கிட்டு தொல்றானுங்களா அப்படின்ட்டு. கலாமையா சொன்ன மாதிரி இராணுவத்தில் வலுவாந்தால் தான் நாடு முன்னேறின மாதிரி அர்த்தம் அப்படின்ட்டு. எதுக்குன்னா அப்போ தான் அடுத்த நாட்டுக்காரனுக்கு பயப்படுவானுங்க. இல்லைனா ரவுண்டு இருக்கிற பாகிஸ்தான்லாம் நீ வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டு அளவு தான் இருக்குது. அவனுங்க நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குறாங்கன்னா, தாக்குதல் பார்க்குறாங்கன்னா இராணுவம் வலுவாந்தால் தான். சும்மா ஒரே ஒரு குண்டு போட்டால் புசிங் போயிடும் புறாவே. ஆனால் அவங்க வன்முறை தான். ஆயுதம் தயார் பண்ணுறது, நம்ம இந்திய நாட்டினுடைய கல்நோட்டு அடிக்கிறது, அதுதான் அவங்க வேலையை. அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். அதை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லினா அதனுடைய இதயம் இங்கே தான் இருக்குது. பிரதமர் திரு மோடி அவர்கள் அங்கே வந்திருப்பார். கலாமை அவர்கள் நிறைய டைம் அந்த இடத்துல வந்திருப்பார். நான் நேரில் போனேன். நானே நண்பரும் 2 வீலரில் போனேன். ஆந்திராவிலேருந்து 220 கிலோமீட்டர் ஆந்திராவில் தான் இருக்குது அது. எப்போயாவது நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். மேனேஜர்கிட்ட போயிட்டு பேசினேன். இல்லை இது அலோவ் பண்ணுறது இல்லைங்க, இப்போ விசிட்டர்ஸ் அலோட்ஸ் இல்லைன்னாங்க. பாதுகாப்பாக தான் இருக்கணும். எல்லா டைம்லும் அது மாதிரிலாம் விடக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கு பாதுகாப்பு தான். ராக்கெட் லான்ச் பண்ணும்போது அலோவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்களாம், அதெல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு. அது அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த டைம் வேணாலும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கன்னா அந்த குரூப்லேருந்து வராங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. மற்றபடி விசிட்டர்ஸுக்கு பப்ளிக்கு அந்த ராக்கெட்டு உள்ள சமயத்தில் மட்டும் பர்மிஷன் தராங்களாம். உங்கள் பிள்ளைங்கள் அந்த மாதிரி சமயத்தில் எப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு போய் அவசியம் பாருங்கள். விஞ்ஞான வளர்ச்சியாகவும் ஒரு பெரிய இது. அதாவது ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், பேரை கேட்டால் சும்மா அதிருது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஸ்ரீஹரிகோட்டான்னு பேரை கேட்டாவே சும்மா அதிருவாங்க இந்த மற்ற நாடுங்களாம். அதனால் அதாவது இதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்த பிரதமர் தான் நாட்டினுடைய தேசப்பற்றி உள்ளவங்க. அதாவது இந்த ராக்கெட் விடுறதுக்கோ இந்த இராணுவத்துக்கோ அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க. அதாவது அதுதான் பாதுகாப்பு, அதுதான் தேசப்பற்று. இப்போ ஒரு இராணுவ வீரர் பாகிஸ்தானில் போய் விழுந்துட்டார், தூக்கிட்டு வந்துட்டார் இல்லை உயிரோடுவே. அதுதான் திரு மோடி அவர்கள், அவருடைய தேசப்பற்று. அதுதான் அங்கே தான் அவர் நிற்கிறாரு. ஹீரோன்னா ஹீரோ தான். அது மாதிரி எந்த கட்சிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, நாட்டினுடைய பாதுகாப்புங்கிறது தான் முக்கியம். அந்த இடத்துக்கு நான் நேரில் போனேன். அந்த வீடியோ நேரில் உங்ககிட்ட பேசுகிறேன். அந்த இடத்துலேருந்து எடுத்த வீடியோ. அவசியம் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சின்னா உங்கள் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போங்க. அங்கே ஸ்ரீஹரிகோட்டா அந்த ஒரு ரவுண்டான மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த நுழைவாயிலில் அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்டு அடிச்சுக்கிறோம். அந்த இடத்துக்கு வரத்த ஒரு பெரிய புண்ணிய பூமின்னு தான் சொல்லணும். நாட்டை காக்கும் ஒரு தேசத்தினுடைய உச்சகட்டமான ஒரு இடம் அது. இப்போ ராக்கெட்டு இதெல்லாம் வெளியில் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். அவசியம் அந்த இடத்துக்கு வந்தாவே ஒரு உணர்வு, அப்படியே ரத்தம் அப்படியே கொதிக்கும். அப்படியே அந்த முடியெல்லாம் அப்படியே கையில் இருக்கிற முடிக்கெல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்கும். அந்த உணர்வு. அதனால் அவசியம் இந்த இடத்துக்கு பிள்ளைங்களோட கூப்பிட்டு பாருங்கள். ஒரு தேசப்பட்டுருது. ஸ்ரீஹரிகோட்டா இடம் ஆந்திராவில் இருக்குது. லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல கால் பதிக்கிற இடம் இது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா எத்தனை முறை இங்கே வந்திருப்பார். அவர் அதாவது அவர் சொன்னது விஞ்ஞானம், அதாவது இந்த மாதிரி இது வல்லரசு நாடு ஆகணும்னா இதெல்லாம் தான் மற்ற நாடுகள்லாம் பார்த்து பயன்படுத்துது. ஸ்ரீஹரிகோட்டான்ற பேரை நண்பர் தான், வீடு எடுத்த நண்பர் சொன்னார். பெரிய பெரிய வேறு அமெரிக்கா, ரஷ்யா நாட்டுக்காரங்க கூட, அதிபர் கூட இந்த பேரை சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டாங்கிறது அவ்வளோ ஒரு ஃபேமஸான பேர் இது.
கடலில் தான் இருக்குது, கடலில் உள்ள வச்சுருக்குறாங்க. இது ஸ்கூல் பிள்ளைங்களாம் பாருங்கள், நிறையா ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்குறாங்க. அந்த இடத்துல பாருங்கள், ஸ்கூல் பஸ் இருக்குது அங்கே. அவங்களாம் வந்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. காலேஜில் பிள்ளைங்கள்லாம், ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த விஞ்ஞானம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த நாலேஜ் வரணுங்கிறதுக்காக. அந்த புத்தகத்தில் தானே படிக்கிறோம், ஸ்ரீஹரிகோட்டான்னு பார்க்குறோம், இல்லைனா கலாம் ஐயாவை பார்க்குறோம். ஆனால் வந்து அந்த இடத்த நேரில் கூப்பிட்டு வந்து காமிச்சா வந்து அவங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட் ஆகுவாங்க, நாட்டுப்பற்று அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக வந்து நேரில் கூப்பிட்டு வந்து மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கலாம் ஐயாலாம் பலமுறை அந்த இடத்துல கால் பதிச்ச இடம். இந்த இடம் புண்ணிய பூமி மாதிரி. இந்த இடத்த வந்து தொட்டு வணங்கணும், இந்த இடத்துல தொட்டு வணங்கணும். அந்த மாதிரி இடத்துல நான் வந்து நின்று இருக்கிறோம். இது நீங்களும் எப்பயாவது உங்கள் பிள்ளைங்களை டூர் எங்கெங்கே, ஊட்டி, கொடைக்கானல், எங்கெங்கே டூர்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு டைமாவது கூப்பிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு, நாலேஜு, அந்த இதெல்லாம் நிறையா வளரும். இந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து 2 இடம் இருக்குது, 3 இடம் இருக்குது சொல்லப்போனால். இந்த இடத்துக்கு வந்தால் ஸ்ரீஹரிகோட்டா இந்த இடத்துலையும் வந்து பார்க்கலாம். ஒன்று ரெண்டாவது இந்த கலாம் ஐயா பிறந்த அந்த நடந்து வந்த அந்த இடத்த தொட்டு வணங்குறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டு, அதாவது அமெரிக்காக்காரங்க தான் வந்து சயின்ஸு விஞ்ஞானத்தில் நம்பர் 1 கண்டுபிடிப்பில். ஆனால் கலாம் ஐயா வந்து ஏன் நாம் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி தான் அவர் இந்த SLV ராக்கெட்லாம் விட்டார். இந்திரா காந்தி பீரியட்லேயே அவர் வந்து ராக்கெட் விட்டவர். அவர் வந்து நாட்டுக்காக கல்யாணமே பண்ணிக்கல. அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ண, நாட்டை முன்னேறணுங்கிறதுக்காக வந்து அவர் ஒரு தீவில் தான் இருந்தார். அதாவது ராமேஸ்வரமும் அவர் ராமநாதபுரத்துலேருந்து பிரிஞ்சிருக்கிறது தான் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு தான், தனியாக இந்தியாவிலேருந்து அப்படி செப்பரேட் இருக்கிறது தான் அது. அங்கேருந்து வந்து இந்திய ஜனாதிபதி பிரசிடெண்ட் ஆனார். பிரசிடெண்ட் மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட் தான் நம்பர் 1. அப்புறம் தான் வந்து அவர் பிரசிடெண்ட்டு. அவர் வந்து அந்த ராக்கெட் ஃபஸ்ட் டைம் விட்டும்போது வந்து அந்த நீங்கள் வந்து அந்த அக்கினி சிறைகள்னு அந்த கலாம் ஐயாவது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிடுச்சான். அந்த தலைமையில் இருக்கிறவங்களாம் வந்து அவர் வந்து அந்த பொறுப்புலேருந்து எடுக்கலை. திருப்பி அப்புறம் சான்ஸ் கொடுத்தாங்களா, நீ வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சுல, அடுத்த முறை நீ தான் எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியணும். அப்புறமும் அவருக்கே சான்ஸ் கொடுத்தாங்க. 2வது டைம் ஜெயிச்சு வின் பண்ணார். கலாம் ஐயா தான். இந்த ராக்கெட்னு பார்த்தா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கலாம் ஐயா தான் ஞாபகம். எத்தனையோ சயின்டிஸ்ட் இருந்தாலும் அவர் தான் முன்னோடி மாதிரி. அவர் வந்து போகிற அந்த புண்ணிய பூமியில் வந்து அதை கல்யாணமே பண்ணிக்கல. காமராஜர் மாதிரி, தமிழ்நாட்டில் காமராஜர் மாதிரி கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாட்டு மேலே பற்று குறைஞ்சி போயிடும், டைம் இருக்காது, அவங்கள மேலே பார்க்க வேண்டியது. அவங்க வந்து அந்த நம்ம பெரிய ஒரு சயின்டிஸ்டினுடைய பையன், ஒரு ஜனாதிபதி பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும், அவங்களே பார்க்க வேண்டியிருக்கும். அந்த சுயநலம் வர வேண்டி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த பொதுநலத்துக்காகவே தியாகம் பண்ணவர். லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் தான் அவர். அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கு பெருமை. மற்ற நாடெலாம் பார்த்தா பயப்படுது நம்ம நாட்டை பார்த்தீங்க. என்ன காரணம், என்னடா ரவுண்டு நாடு இருந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைனஸை ப்ளஸ் ஆக்குனாங்க. நம்ம நாடு வந்து சைனா வந்து மக்கள் தொகை உலகத்திலே அதிகம், ஆனால் 2வது 3வது இடத்துல தான் இருந்துச்சு இந்தியா. ஆனால் இப்போ வந்து முதல் இடத்துல இருக்குது. ஆனாலும் இளைஞர்கள் அதிகம். அதை வந்து மைனஸ் வந்து அது ஒரு மைனஸாக எடுக்கலாம். அதை வச்சு அட்வான்டேஜாக இந்தியாவில் வந்து வல்லரசு நாடாக ஆக்கணுங்கிறதுக்காக நிறையா அதை ப்ளஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியும் எப்பயாவது டைம் கிடச்சிச்சின்னா ஒரு டைம் அங்கே வந்து பாருங்கள். இங்கே 3 இடம் இருக்குது பார்க்க வேண்டிய இடம். ஒன்று இந்த இடம் ஸ்ரீஹரிகோட்டா, இது ஒன்று. 2வது புலிக்காட்டு லேக்குன்னு, அதாவது பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்குது. எல்லாம் 5 கிலோ 7 கிலோ அளவுக்கு வர அளவுக்கு பறவைகள்லாம் இருக்குது, கொக்குங்க. அதையும் பிள்ளைங்களுக்கு காமிக்கலாம். அடுத்தது தர்கா ஒன்று இருக்குது. தர்கா வேணாடுங்கிறது ஊர் பேர் தர்கா இருக்குது. அந்த தர்காவை பார்க்கலாம். அதில் வந்து 2 in 1 மாதிரி அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு நைட் தங்கிந்துட்டு போகலாம், நல்லது. அதே மாதிரி அங்கே இன்னொன்று நடக்குது. 144 அடியில் இருக்குது அந்த தர்கானுடைய சமாதி. ரொம்ப சக்தி வாய்ந்தது. அமாவாசை டைமில் வந்து பாருங்கள். அதெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து கோரிக்கையெல்லாம் நிறைவேறுதான். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு எப்பயாவது ஒரு டைமு உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து
இந்த மாதிரி இடத்த காமிச்சிட்டு போங்க. படிப்பு வளரும், அறிவு வளரும், மைண்டில் அப்படியே உட்காந்துக்கும். ஒரு டைம் நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறத விட ஒரு டைம் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அப்படியே அந்த நாட்டுப்பற்று அதிகமாகும். நன்றி. உள்ள ஸ்ரீஹரிக்கோட்டை உள்ள பர்மிஷன் இல்லைன்னாங்க. அந்த ராக்கெட் லான்ச் பண்ணும்போது மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்களாம். விசிட்டர்ஸ்க்கு வந்து நேரில் பார்க்கலாமா. அதுக்கு உண்டான செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அது இப்போ ரீசெண்டாக ஒரு டைம் விட்டாங்க. அடுத்து எப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் அந்த சமயத்தில் உள்ள பர்மிஷன் தராங்களாம். கலாம் ஐயா சொன்னார், உங்களால் தான் ராக்கெட் கண்டுபிடிக்க முடியுமா, எங்களாலேயும் எங்கள் நாட்டிலையும் கண்டுபிடிக்க முடியும்னு ரெக்கார்ட் பண்ண ஒரு முன்னோடி அவர் தான் வச்சிங்களா. அதுக்கப்புறம் தான் நிறையா இருந்தாலும் அவர் விதைச்சிட்டு ப்ரூவ் பண்ணிகிட்டே போனார். அந்த மாதிரி இடம் தான் அது. ஸ்டேட் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷேர் அப்படின்னு இந்த போர்டு போட்டுருக்குது. அந்த ஸ்ரீஹரிக்கோட்டானுடைய என்ட்ரன்ஸ் இது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். இது மாதிரி நல்ல ஒரு உபயோகமான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.